ஆகவே மத்திய அரசால் தற்போது உயர்த்தப்பட்டுள்ள 125 நாள் வேலை திட்டம் 2026 அமையுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே புரட்சித் தலைவர் எடப்பாடியார் 150 நாட்களாக உயர்த்தி தருவார். இதுதான் உண்மையான பொங்கல் பரிசு. ஆகவே இன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஸ்டாலின் சொன்னதை நினைவு கூர்ந்து அவருக்கு ஞாபகப்படுத்தினார். அப்போதும் அவருக்கு கொடுக்க மனம் வரவில்லை. ஆனால் தேர்தல் வந்த காலத்தினாலே இப்போது திட்டங்கள் வருகிறது. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மறுபடியும் அவர்கள் பழைய குருடி கதவு திரடி என்று கிராமத்திலே சொல்வார்கள். அந்த கதையிலே தான் இன்றைக்கு அவர்கள் தேர்தல் வருகிற போது மட்டும் மக்களை பற்றி சிந்திப்பார்கள். ஆகவே இன்றைக்கு திமுகவினுடைய அஜெண்டா என்ன? திமுகவினுடைய அந்த அஜெண்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும். அதற்கு தான் தேர்தல் அறிக்கை. முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுக்கு அவருடைய தங்கை கனிமொழி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கை குழுவை தயார் செய்கின்ற தலைவராக இருக்கிறார். அவர் எதற்காக தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிறார்? தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு வளம் பெறவும், தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம் உறுதியாகவும் அவர்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கவில்லை. உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குகின்ற தேர்தல் அறிக்கையாகத்தான் கனிமொழி தலைமையிலான தேர்தல் அறிக்கை கருணாநிதியின் குடும்ப தேர்தல் அறிக்கையாக இருக்குமே தவிர தமிழ்நாட்டு குடும்ப மக்களின் வாழ்வை வளம் பெற செய்கிற தேர்தல் அறிக்கையாக இருக்காது. ஆகவே இன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வெளியிடுகிற இந்த 2026 தேர்தல் அறிக்கை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு உயிர் கொடுக்கின்ற தாய்ப்பாலுக்கு நிகரான இந்த தேர்தல் அறிக்கை அமையும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே தாய்ப்பால் எப்படி தூய்மையானதோ புனிதமானதோ, எப்படி உடல் ஆரோக்கியத்திற்கு குழந்தைகளுக்கு அது உயிருக்கும் நிகரான ஊட்டச்சத்தாக அமைகிறதோ அதே போன்றுதான் இந்த புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வெளியிடுகிற தேர்தல் அறிக்கை அமையும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை நிறைவேற்றுகின்ற வகையில அமையும் என்பதுதான் வரலாறு. ஆகவே இன்றைக்கு பொய்யாக பேசுகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் செய்தால் அது சரி, இதைத்தான் சொல்வார்கள். கிராமத்திலே சொல்வார்கள், மருமகள் உடைத்தால் அது பொன்குடம், மாமியார் உடைத்தால் அது மண்குடம் என்று சொல்வார்கள். ஆகவே புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அன்றைக்கு வாழ்வாதாரத்திற்காக 2500 ரூபாய் பொங்கல் பரிசு வாரி வழங்கினார் 5 ஆண்டுகளுக்கு முன்பே. இப்போ 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் 500 ரூபாய் உயர்த்தி கொடுப்பது இது சாதனை அல்ல, வேதனையாகத்தான் இது மக்களால் பார்க்கப்படுகிறது. 2500 ரூபாய் கொடுத்த புரட்சித் தலைவர் எடப்பாடியார் கொடுக்கிற போது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சராக 5 ஆண்டுகள் கழித்து 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருப்பது இது சாதனை அல்ல, வேதனையாகத்தான் மக்களிடத்திலே பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு பொங்கலுக்கும் நமக்கும் இன்றைக்கு விடிவு பிறக்கவில்லை. பொங்கலுக்கும் நமக்கும் விடிவு பிறக்கவில்லை. பொங்கலுக்கும் விடிவு பிறக்கவில்லை, தமிழர்களுக்கும் விடிவு பிறக்கவில்லை, தமிழர் வாழ்வுக்கும் விடிவு பிறக்கவில்லை. நீ 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நமக்கு விடிவு பிறக்கிறது. அதற்கு தமிழக மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இது கொடுப்பதெல்லாம் மக்களுக்கான திட்டங்கள் அல்ல. இப்போது கொடுப்பதெல்லாம் இது மக்களுக்கான பரிசு அல்ல, இது திமுக தேர்தலுக்கான பரிசு. ஆகவே இதை மக்கள் மிகவும் கவனமாக இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தீர்ப்பை நீங்கள் ஜனநாயக ரீதியில மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற தத்துவத்தின் அடிப்படையில மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டுகின்ற வகையில, மன்னராட்சிக்கு முடிவு கட்டுகிற வகையில, வாரிசு அரசியலுக்கு முடிவுரை எழுதுகின்ற வகையில நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தவுடன் தமிழ்நாட்டின் தலையெழுத்து மாறும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தின் தலையெழுத்தை எழுத போகிற முதலமைச்சர் அமர்ந்து நம் மக்களுக்கு சேவைகளை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒரு சாமானியர். ஒரு சாமானியர் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆள வேண்டும். ஒரு எளியவர் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஒரு கருணை உள்ளவர் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஒரு அன்புக்குரியவர் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஒரு தாயுமானவர் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஒரு பாசத்துக்குரியவர் இந்த நாட்டை ஆள வேண்டும். எல்லோரையும் ஆதரிக்கிறவர் இந்த நாட்டை ஆள வேண்டும். எல்லோருக்கும் பொதுவானவர் இந்த நாட்டை ஆள வேண்டும். எல்லோருக்கும் பொதுவானவர் இந்த நாட்டை ஆள வேண்டும். அவர்தான் புரட்சி தலைவர் எடப்பாடியார் என்பதை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கு நிறுவனம் செய்ய இருக்கிறது என்பதை சொல்லி, நம்முடைய இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை மக்கள் கவனத்திலே கொண்டு
இந்த தையை பரிசு, இந்த பொங்கல் பரிசு வெறும் தேர்தல் பரிசாக அறிவித்து மக்களை ஏமாற்றுகிறது. அரசு ஊழியர்களை ஏமாற்றுகிறது, விவசாயிகளை ஏமாற்றுகிற இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப நேரம் வந்துவிட்டது. புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி தலைவர் அம்மாவின் ஆட்சி மலர்வதற்கு காலம் கழிந்து வந்ததற்கு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.